கீழே படுத்திருந்த செவலக்கோழியும் ஒரு வழியா குஞ்சு பொரிச்சிருச்சு. அந்த கருப்பு கோழி ரொம்ப நாளாவே குஞ்சு பொரிக்கல, அதனால இதுவும் பொரிக்காம போயிருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து. கோழி மொத்தம் 10 முட்டை இட்டுச்சு. 10 முட்டையில 9 முட்டை நல்லபடியா குஞ்சு பொரிச்சிருச்சு. அந்த ஒரு முட்டை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த முட்டையும் குஞ்சு பொரிச்சிருச்சு. ஆனா குஞ்சு வந்து இறந்து. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 9 முட்டை நல்லபடியா பொரிச்சதே பெரிய விஷயம். இன்னொரு விஷயம், இந்த கோழி வந்து நம்ம நாட்டுக்கோழி தான், பெருவடை கோழிலாம். இந்த கோழிக்கு அணைஞ்ச சேவலுமே நம்ம சாதாரண நாட்டு சேவலை தான். அதனால கோழி குஞ்சும் சின்ன சைஸா தான். எப்படியோ நம்ம கிட்ட ஒரு கோழி கூட இல்லாம இருந்துச்சு. இப்போ ஒரு வழியா அந்த 9 கோழி குஞ்சு பொரிச்சது ரொம்பவுமே மன சந்தோஷமா இருக்கு. இதை வந்து இப்படியே வைக்க கூடாது. நான் ஏன் அதை இப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா, எல்லா கோழி குஞ்சும் பொரிச்சிருட்டுன்னு சொல்லி தான் அப்படி வச்சு. எல்லா கோழி குஞ்சும் நல்லபடியா பொரிச்சிருச்சு. அதனால கோழியை வேற கூண்டுக்கு மாத்திட்டு அப்படியே அந்த எல்லா கோழி குஞ்சையும் 2 எடுத்து இந்த கோழி குண்டுக்குள்ள வச்சிருக்கேன். கோழி குஞ்சு எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல. என்ன ரீசன் அப்படின்னா, கோழியும் செவல கோழி, இது அணைஞ்ச சேவலுமே வந்து நாட்டு சேவல், அதாவது செங்கல்னி சேவல். அதனாலதான் ஒரே மாதிரி. ஸ்டார்டிங் நமக்கு பச்சை தண்ணி வச்சு கூடாது, லைட்டா சூடான தண்ணியில மஞ்சள் கலந்து வைக்கணும். அப்பதான் கோழி குஞ்சு நல்லா இருக்கும். இதுல இருந்து நம்ம கோழிகளை நிச்சயமா பெருக்கியே ஆகணும். பெருக்கிடுவோம். ஒரு வழியா அந்த மிஷின் பாசிட்டு